ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் அண்ணனாக, தம்பியாக, தந்தையாக, நண்பனாகத்தான் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர்ச்சி பெருக்குடன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 378 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 45 பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். 33 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் 50,000 பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் சிவகங்கை, திருப்பத்தூர், காளையர்கோவில் உள்ளிட்ட பகுதி மக்களுக்காக 616 கோடியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், சிவகங்கையில் புதிய நகராட்சி கட்டிடம், மகளிர் கல்லூரி தொடங்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொருவரின் குடும்பத்திலேயும் அண்ணனாக, தம்பியாக, தந்தையாக, நண்பனாக தான் இருக்கிறேன் என்றும், ஒவ்வொரு மனிதரையும் நாடி சென்று உதவுவதுதான் திராவிட மாடல் அரசு எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 2.38 லட்சம் பேர் 1000 ரூபாய் பெறுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களுக்காக என்றும் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக வீட்டிற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுடைய சாதனை சென்று கொண்டிருக்கிறது. ஆக அது தொடரும் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் என்றைக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒன்றுதான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, மக்களுக்காக என்றும் உழைப்போம். முன்னதாக சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடியில் சிலை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 50 லட்சம் செலவில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்தின் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சிவகங்கையில் உள்ள வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவிடத்தில் அருகில் மருது சகோதரர்களுக்கு சிலை அமைக்கப்பட உள்ளது.